ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் டூயிங் வெல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா இந்தியாவில் வரப்போதா அப்படின்ற ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வரைக்கும் டெஸ்லாக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சமீபத்தில் கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லாக்கு வந்து இன்வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து எங்கள் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஸோ பெட்டர் இவி மேனுஃபேக்சரிங் பிளான் வந்து நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ்நாடும் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்லாவில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற ஒரு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் இந்த வீடியோவில் சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீக்லி 3 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போயலாம் வாங்க. ஸோ முதல்ல டெஸ்லா அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இட் இஸ் அ சூப்பர் காம்பேக்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் கார்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா. ஸோ இதுக்கு வந்து சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா இலான் மஸ்க். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து எங்கேருந்து ஆரம்பிச்சிது, ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்போலேருந்தும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு எப்போ வரப்போகிறீங்க அப்படின்றது வந்து டெஸ்லாட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ன மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து இந்தியாவில் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டெப் இன் பண்ண முடியல, எங்கள் கார்ஸை வந்து உள்ளே கொண்டு வர முடியல. ஸோ மேபி அந்த இம்போர்ட் டியூட்டிஸை கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நாங்கள் ஸ்டெப் அப் பண்ண வருவோம். அண்ட் மேபி டிஸ்கஷன்ஸும் வந்து கவர்மெண்ட்டோட நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம்ன்றதை சொன்னார். ஸோ இதுதான் எலான் மஸ்க் வந்து அஃபீஷியலாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாகவும் இன்னும் வந்து ஒரு நார்மல் கை நம்மளை மாரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கார்ஸ் தான் வந்து நாங்கள் எவ்ரி கார்னர் ஆஃப் த வேர்ல்ட்லேயும் வந்து நாங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் எப்போ வந்து இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தேர் ஆர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு கவர்மெண்ட்டோட, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த டாக்ஸு. ஸோ அதுதான் இருந்தால் தான் வந்து நாங்கள் வந்து முடித்தா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இதுதான் தெளிவான ஸ்டேட்மெண்ட் கிவன் பை எலான் மஸ்க். ஸோ இப்போ அவர் பேசிக்காக இதுலேருந்து என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ இம்போர்ட் அப்படின்ற ஒரு இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே விதிக்கப்படுது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ்க்கும் இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்றது விதிக்கப்படுது. ஸோ எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னு வரும்போது மற்ற நாட்டுக்குள்ளேருந்து, அதாவது மற்ற நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அது நம்ம நாட்டுக்குள்ளே செல்லிங்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் டியூட்டி அந்த கார் மேலே சொல்லுவாங்க. ஸோ அந்த கார் பிராண்ட் வந்து அதை வந்து கட்டும், இம்போர்ட் டியூட்டிஸாக கட்டும். ஸோ அந்த இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா 29 lakhs வரைக்கும் இருக்கிற எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 60% இம்போர்ட் டியூட்டியாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அண்ட் 29 lakhsக்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இம்போர்ட் டியூட்டிஸ் 100% வரைக்கும் நம்ம இந்தியா வந்து சார்ஜ் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்டாக நம்மள்கிட்ட தான் வந்து சேரும். ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கார் பிராண்ட்ஸ் ஆர் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை கட்டிட்டு, ஸோ அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏறிடும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ பேசிக்காக டெஸ்லாவோட இருக்கிறதுலே ஒரு காமனாக லோவஸ்ட் கார் அப்படின்னு நம்ம லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் போது 33 lakhs அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் அது இந்தியாவில் இம்போர்ட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 70 lakhs வரைக்கும் அதோட ப்ரைஸ் வந்து விற்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டெஸ்லா அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்மள்கிட்ட டெஸ்லா கார்ஸில் நிறையா மாடல் இருக்குது. ஸோ டெஸ்லா மாடல் 3 வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்டியாக அண்ட் ரொம்ப ஹையஸ்ட் செல்லிங்காக வந்து யூஎஸில் இருக்கிற மாடல் டெஸ்லா மாடல் 3 தான். அப்புறம் டெஸ்லா மாடல் எஸ்ஸாக இருக்கட்டும், டெஸ்லா மாடல் எக்ஸாக இருக்கட்டும், டெஸ்லா மாடல் ஒய்யாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் வந்து டெஸ்லாவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு அந்த காரை எடுத்துகிட்டு வந்து செல் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து சரி நீங்கள் ஓகே அதுதான் இம்போர்ட் டியூட்டி தான் பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து இந்தியாவில் செட்டப் பண்ணுங்கள், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை இந்தியாவில் செட்டப் பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு இங்கே வந்து செட்டப் பண்ணுறதுனால டெஸ்லா அப்படின்ற ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதுனால இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் ஆகும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லாட்ட வந்து இருக்கிற இந்த மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பிளான்ட் இருக்குது. அண்ட் சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்றது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர்
மேஜர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்தியா வந்து ஒரு மேஜர் பங்களிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்தியா வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃபோர்ஸ், ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் அடுத்த ரீசன். ஸோ மூணாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மோர் அண்ட் மோர் இயர்ஸில், அதாவது கம்மிங் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் டெஸ்லாவோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இங்கே இருந்தது அப்படின்னா கம்மிங் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்துக்கு வந்து போகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை இங்கே செட்டப் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் டியூட்டிஸை தான் நம்ம வந்து பார்த்து கட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதான் சொல்கிறாங்க. ஸோ இது சொன்னோடனே வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அடுத்தது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் அண்ட் அடுத்தது பஞ்சாப். ஸோ இது ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட் பண்ணி எலான் மஸ்கே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ட்விட்டரில் டேக் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதுமாதிரி எங்கள் கம்பெனி, அதாவது எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ நேத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நேத்தி ட்விட்டர் போயிட்டு எலான் மஸ்க் அவர்களை டேக் பண்ணிவிட்டு, ஸோ அவரும் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எங்கள் ஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 34% ஆஃப் ஷேர் வந்து நாங்கள் வந்து இந்த இவி மார்க்கெட்டில் வந்து தமிழ்நாடு தான் ஓன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிப்ளேஸ்க்கு, அதாவது இந்த ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் கமிட்மெண்ட் ஆர் இந்த பிஸ்னஸ் இன்வைட்டுக்கு வந்து எலான் மஸ்க் அவர்கள் எந்த ஒரு ரிப்ளையும் இப்போ வரைக்கும் தரலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஹீ இஸ் அண்டர் ப்ராசஸ், அவரோட டெசிஷனை வந்து அவர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காருன்றது தான் தெரியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் லே அவுட் ஆஃப் இந்த டெஸ்லா வந்து இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரலாம். ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக டெஸ்லா வரது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நான் சொன்ன மாதிரி அட்வான்டேஜஸ் சொன்னால அது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் எனக்கு தேவையான ஒரு தோன்ற சில விஷயங்களை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்லா உள்ள வரத்துக்கு வந்து என்ன பேசிக்காக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி, இது 2 விஷயம் எனக்கு வந்து ரொம்பவே தோன்ற விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம இந்தியன் பீப்புள்கிட்ட இந்த மாதிரி கார்ஸ் வந்து போய் சேல் ஆகுமா அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாகவே இருக்குன்றது சொல்லலாம். பிகாஸ் 2021 ஸ்டாட்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 5000 வெஹிக்கல்ஸ், இவி வெஹிக்கல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகிருக்கு. ஸோ 5000 அப்படின்றது எவ்வளோ ஒரு கம்மி அப்படின்றத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அஃபோர்டபிலிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ டெஸ்லா கார்ஸ் வந்து இப்போ பேசிக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்தாலே அதோட காஸ்ட் வந்து நார்மல் கார்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹையர் பர்சன்டேஜில் தான் இருக்கும். பட் டெஸ்லா அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் டியூட்டி தான் கன்சிடர் பண்ணி உள்ளே வருது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இதை எத்தனை பேர்னால வாங்க முடியும் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு டவுட்டாக எனக்கு வந்து தோணுது. ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொன்னேன். ஸோ அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது டெஸ்லா வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டான கார். ஸோ கிட்டத்தட்ட சில மாடல்ஸ் டெஸ்லா கார் சில மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.9 செகண்ட்ஸில் 0 to 100 km/h ஸ்பீடுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார்ஸ் தான் டெஸ்லாஸ்லேயும் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் கார் தான் நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு அடாப்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். பிகாஸ் இந்தியன் ரோட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் அப்படின்றே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்லணும்னா நம்ம திடீர்னு ஒரு மழை பெஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜ் அண்ட் பம்பி கண்டிஷன் தான் மாறிடும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு கார்ஸை வச்சுட்டு நம்ம இந்தியன் ரோட்ஸில் நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியுமா இந்தியன் பீப்புளால் அப்படின்றதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயமாக பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த இந்தியன் ரோட்ஸ் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு வாங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து வீட்லேயே வந்து ஒரு சார்ஜர் வச்சிருந்தாலும் ஆன் ரோட்டில் ஆன் ட்ராவலில் இருக்கும் போது ஒரு சார்ஜர் இருக்கிறது ரொம்பவே நெசசிட்டியான விஷயம். ஸோ எப்பயுமே சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து எல்லா இடத்துலையும் செட்டப்பாக இருக்கணும். பட் இந்தியாவில் அந்த மாதிரி வசதி இன்னும் பெருசாக வரலன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கான ஒரு அடாப்டபிலிட்டியும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இது 2 விஷயமே வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஸ்லா வந்து இந்தியாவுக்குள்ளே வரலாமா, இல்லை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சப்போஸ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இப்போ வந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா நெக்ஸானாக இருக்கட்டும், டாடா நெக்ஸான்லேயே இவி வந்துருச்சு. ஸோ இல்லை மஹேந்திரா கூட வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா கார்ஸை என்கரேஜ் பண்ணலாம். இது மாதிரி நிறையா கார்ஸ் டாடா டிகாரில் இவி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்தியன் பிராண்ட்ஸை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாமா, இல்லை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே நல்ல
ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து எந்த ஒரு கண்ட்ரி க்ரோ பண்ணுறதுக்கும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு வந்து வகிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ பேசிக்காக வந்து இப்போ கடைசியாக இதுக்கு தான் வரேன் நான். இந்த டெஸ்லா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து இந்தியாவில் செட்டப் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இருக்கிற விஷயம் தான் அப்படின்றத நான் நம்புகிறேன். பட் ஆனாலும் இது ஓவர் த பீரியடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சடன் சேஞ்சாக வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக அடாப்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்குமான்றதும் ஒரு சந்தேகமான விஷயம் தான். ஏன்னா இவி அப்படின்ற ஒரு மார்க்கெட் இப்போ தான் வந்து பூம் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்குன்றதை சொல்லலாம். பூம் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது தான் சொல்லணும். நான் சொன்ன ஸ்டார்ட் படி 5000 வெஹிக்கிள் தான் போன வருஷமே இந்தியா முழுக்க இவி வெஹிக்கிள்ஸ் விற்றுது. ஸோ அதை வச்சு நம்ம யோசிச்சுக்கணும் என்னன்றதை. ஸோ பேசிக்காக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது உங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் கூட கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஷேர் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துங்க. ஸோ பாய்.